கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 இந்த கோர்ட் டாஸ்கில் இன்னைக்கு வந்து 2 கேஸ் வந்ததுங்க. ஒன்று வந்து ஃபன்னாக போச்சு, ஓகே, நல்லா இருந்தது. உண்மையிலே சுபிக்ஷா வந்து பாடக்கூடாது அப்படின்னு விக்ரம் போட்ட கேஸு நல்லாவே இருந்தது, ஓகேங்களா? அதை விடுங்க, முக்கியமான மேட்டருக்கு வருவோம். பிக் பாஸ் வந்து பாவம் ரொம்ப மன வருத்தத்தோட மைக்கு போட மாட்டேன்றீங்கன்னு கஷ்டப்பட்டு கதறி அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து முட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு, பால் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு, காப்பி டீ தூள் எடுத்துகிட்டு போய் வச்சு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தண்டனை கொடுத்து அவர் அதை தான் செய்ய முடிஞ்சுது. அதுக்கப்புறமாவும் அவங்க திருந்தினாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நேற்றுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக்கிட்டே வந்து அப்படியே மைக் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே மூடுவாங்க. ஒரு வார்த்தை ஏதோ ரம்யாவை சொன்னேன் நான் அப்படின்றத, அந்த வார்த்தை தெரியக்கூடாதுன்னு மூடுவாங்க. அண்ட் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்து காட்டியிருப்பாங்க, ஓப்பனிங்கில் சுபிக்ஷா வந்து பாடிட்டு இருப்பாங்க, விக்ரம் வந்து பின்னாடி போயிட்டு துணியை மூடி வினோத் சபரி விக்ரம்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த நீச்சல் குளம் பக்கத்தில் வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதை 1 ஹவரில் வந்து போடுறது. மைக் போட்டுட்டு ஓடலாம் இல்லை பாரு இல்லை கம்மோ ப்ளீஸ். இதனால என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கஷ்டப்பட்டு கம்மோ வாக்கிங் போகிறாங்க காட்சி காதலர்கள். காட்சிஸ் ஏன்னா அவங்களுக்கே தெரிலங்க என்ன உறவு முறைன்னு தெரில. ஒரு எப்படி மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அதிகமானது ஒன்று சொல்கிறாங்க, காதல் மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, பெஸ்டின்றாங்க. என்ன கர்மம்னே தெரில. ஆனால் நம்ம வந்து கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிட்டோம். நான் உட்பட உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது பக்கா காஜி. அந்த காஜி என்பது எப்போ அடங்குன்னா காஜி தீர்ந்தாதான் அடங்கும். உள்ள வாய்ப்பு இல்லை. நான் பச்சையெல்லாம் பேசலை, உண்மையை பேசுகிறேன். உண்மையான காதல் என்பது என்ன ஏது அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா? இது காஜி. அதனால தான் அந்த மயக்க மூடின்னு பேசுகிற விஷயங்கள், அவங்கள வந்து இவர் வந்து அழைக்கிறது, திரும்ப கூப்பிடுற அப்படின்றது. எங்கே கூப்பிட்றான் அவன்? அந்த இடத்துல எங்கே போயிட்டு அவங்க தனிமையாக சந்திச்சுக்கிட்டு அந்த காஜியில் ஒரு சில விஷயங்களை தீர்த்துக்கிறதுக்கான இடம் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போதுங்க காட்சி காதலர்கள். எல்லாரும் கஷ்டப்பட்டு வளர்க்கமோ இவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறேன் நான். மைக்கை கட்டி வச்சுட்டு எவ்வளோ டாஸ்க்குங்க, எவ்வளோ சீசனில் எவ்வளோ டாஸ்க்கு, பிசிக்கல் டாஸ்க் எவ்வளோ இருக்குது தெரியல. ஓடுறது உழறது பிறகுறது அந்த மாதிரி டாஸ்க் நடக்கும்போது கூட மைக்கு கழட்டக்கூடாது, ஓகேங்களா? மைக்கை கழட்டுறதுன்னு சில டாஸ்க்கு அப்போ கழட்டி வச்சுட்டு நீங்கள் போய் அந்த டாஸ்க்கை முடியுங்கன்னு பிக் பாஸே அறிவுறுத்துவார். நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்ற பேரில் மறுபடியுமே ரூல்ஸை பிரேக் பண்ணி மறுபடியுமே கமருதியும் கமருதியும் அந்த பார்வதியும் பேசிட்டு போகிறாங்க. அமித் சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் வந்து இது மாதிரி பண்ணாதீங்க, இது ரூல்ஸ் பிரேக்கில் வரும், தயவுசெய்து வந்து நீங்கள் வாக்கிங் தானே போகிறீங்க, ஜாக்கிங்கோ வாக்கிங்கோ ரன்னிங்கோ கரமாந்திரம் ஏதோ ஒன்று, அது மேட்ரு இல்லை, அது ஒரு காரணம், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அதுக்கு போகிறீங்களா மைக்கை போட்டு போங்க அப்படின்னு அமித் சொல்கிறாரு. அப்போ கூட வந்து கமருதீன் தான் வந்து மைக்கை போடுறாரு, பார்வதி போடுறாரு. நம்ம வந்து லைவ்லேயே பார்த்தோம். ஸோ வந்து யார் என்ன சொல்லிட முடியும்? அவங்க எல்லாம் எப்பவுமே வந்து சொல்லுவாங்களே, நீங்களாம் என்ன என்னை வந்து மாற்றுறதுக்கு, நீ யார் முதல்ல, நீ என்ன கேட்கறதுக்கு, என்ன யார் இங்கே கேட்கறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் மதிக்க மாட்டாங்க அவங்க. சும்மா பிக் பாஸ் விஜய் சேதுபதி சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற கட்டாயம், அவ்வளோதான், ஓகேங்களா? அதுதான் பார்வதி. ஸோ அதை 1 ஹவரில் காட்டினேன். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பிக் பாஸ் ஆகுது அப்படின்னு அவங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் 24/7 பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பாரு மேலே போடுறாங்க. அதாவது என்னை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க. நாமினேஷனில் வந்து நான் வரலன்னா நீ வரலையான்னு கேட்குறாங்க. மற்றவங்கள நாமினேஷன் பண்ணுறதுக்கு தூண்டுறாங்க. ஸோ வந்து நான் வந்து இங்கே இருக்கிறது உனக்கு கடுப்பாகுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வச்சுங்க. பிக் பாஸ் தெளிவாக கேட்குறாரு, என்ன வேணும் உங்களுக்கு இதில் அப்படின்னா, அதெல்லாம் ஒத்துக்கணும் அவங்க அப்படின்னு தான் அரோரா சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா மூட்டையா போய் சொல்லுதுங்க இந்த பஜாரி பாருப்பா, மனசாட்சியே இல்லாமல் சொல்லுது. எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. கமருதீனும் அரோராவும் பழகிறத நான் வந்து ரசிச்சிருக்கேன். எனக்கு வந்து அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு பொசிஷனஸ் ஆகிருக்கு, ஆனால் அது வன்மம்லாம் கிடையாது. நான் அவங்கள வந்து வெறுப்பேற்றத்துக்காக நான் எதுவுமே எப்பவுமே செய்ததில்லை.
ஒரே ஒரு மேட்ரு போதும் பார்வதி, ஒரு மேட்ரு போதும். அரோரா உட்காந்து டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, தேட தேட கிடைக்குது, ரகசியம் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு செக்கிங் பண்ணும்போது டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நீ என்னுடைய திங்ஸ் எல்லாம் கை வைக்காதன்னு அரோரா சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ நோண்டிக்கினே இருக்கும்போது கமருதீன் உள்ள வருவான். கமருதீனை கிட்டவான்னு சொல்லி அந்த அம்மா வந்து கட்டில் மேல் உட்காந்துருப்பாங்க, பார்வதி மேடம். கமருதீன் வருவார் கிட்ட, அந்த பொசிஷன்லேயே கட்டி பிடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எழுந்து நின்றுலாம் இல்லை, அவங்க உட்காந்து இருப்பாங்க, அவர் நின்றுட்டு இருப்பாரு, கட்டில் உட்காந்துட்டு கட்டி பிடிப்பாங்க. இது என்ன வன்மமா இல்லை இது வேற பேரா? வெறுப்பேற்றத்துக்கு தானே பண்ணீங்க. நான் எதுவுமே பண்ணதில்லை, அந்த மாதிரிலாம் நான் மற்றவங்களை வெறுப்பேற்றத்துக்கு பண்ணதில்லை. 1 ஹவரில் போடாதது இன்னொரு விஷயம். மயக்க போட்டுக்கிட்டு கமருதீன், வா டார்லிங், வா வா பேபி வா, அவன் ஒன்றும் இல்லை விக்ரம் இருக்கா, பரவாயில்ல அவனுக்காக தான் கூப்பிட்றதே, அவருக்கு இருக்கான் விடு வா சொல்லி கூப்பிட்டு கட்டி பிடிச்சி காதோரமாக போயிட்டு ஏதோ சொல்கிறாங்க. இருக்கேன் வெளியே வேலை இருக்குன்னு வந்துட்டேன். என்ன அவங்க பெருசாக ராணுவ ரகசியமாக சொல்ல போகிறாங்க? ½ அன் ஹவரில் அங்கே வரேன், ஏதாவது சம்திங் இருக்க வச்சிங்க, கேவலங்கள் தான் அது. விக்கல்ஸ் இருக்கான். அவன் முன்னாடி தாண்டா பண்ணணும். ஓகே, ஆனால் அதுவுமே ஒரு ரூல்ஸ் பிரேக்கு. அண்ட் வந்து இந்த அம்மா வந்து மற்றவங்களை யாரையும் வெறுப்பேற்றத்துக்கெல்லாம் செய்ய மாட்டாங்களாமா. அவன் இருக்கிறான் விக்ரம், பரவாயில்ல அவனை வெறுப்பேற்றணும், அவன் கடகரான் கிறுக்குன்னு சொல்லி இந்த வன்மத்தை இப்படி தானே நீ கொட்டுற. எத்தனை பேர் மேலே வன்மத்தை கொட்டியிருக்கிற, இன்க்ளூடிங் கமருதீன். கமருதீனையே பின்னாடி கழுவி ஊற்றிருக்கிற, அவனுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்குறாலும் வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ண பார்த்துருக்க. ஒயிட் கார்டில் உள்ளே வந்தவங்க சொன்ன உடனே தான் பயந்து போய் ஐயோ உனக்கு தெரிஞ்சு போச்சே இதுன்னு சொல்லி மறுபடியுமே அவனை கூட்டு சேர்த்துக்கிட்டேன். அவனை ஆரம்பத்தில் அண்ணன் சொன்னது தானே நீ. ஐயோ நீ வந்து பயங்கரமான ஆள், பிரஜனையே வந்து போயிட்டு ட்ரை பண்ணியிருக்க, அதை உன் கூட இப்போ உனக்கு ஜாலரா அடிக்கிற. சாண்ட்ராவே சொல்லிடுது என் புருஷனை நீ சைட் அடிச்சேன்னு சொல்லி, அதெல்லாம் மறக்க முடியுமா? பிரஜனையே உன்னை கழுவி ஊற்றினாப்புல, எனக்கு அக்காவை இல்லை தங்கச்சி இல்லை என்கிட்ட வராது, அதுவும் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால தானப்பா உன்னை தர்பூசணி வந்து நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான். நீ அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தா கூட உன்னை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது பாரு. அப்படி இதே கமருதீனை வந்து இந்த கேமுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பார்வதி தான் இந்த அம்மா. இதெல்லாம் நடந்தது வைங்க, போய் அந்த கேஸ் நான் யாருமே அந்த அரோராவெல்லாம் நான் வந்து பழித்திக்கணும் வன்மம் காட்டலாம் இல்லை, எனக்கு ஒரு பொசிஷனை சொல்றது தான், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு காதல் மாதிரி, இது வந்து எனக்கு ஒரு வெறுப்பு இருக்காதா, அதைத்தானே அந்த பொண்ணை சொல்லுது. அந்த பொண்ணு கொடுத்த கேஸ் என்ன, இந்த பொசிஷனஸ்னா என்ன? ஒருத்தர் மேலே ஒரு பொசிஷனஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பகை வளரும், அதை வச்சு பகை இருக்கும், அதன் மூலமா வன்மம் வரும், தெளிவா சொல்லுது. அதுதான் அது கேஸா தானே. நீ இதை ஒத்துக்கிற அதை ஒத்துக்க மாட்டேன்ற, வன்மம் இல்லைன்ற. அதே மாதிரி நான் அவதூறெல்லாம் பரப்புறது இல்லைன்ற. இன்னைக்கு வந்து 1 ஹவர்ல காட்டல அந்த ஆபாச குறியீடு மேட்டர் பேசப்பட்டது. அது விஜய் சேதுபதியால பஞ்சாயத்து பண்ணி முடித்து வைக்கப்பட்டது என்பதற்காக இந்த 1 ஹவர்ல காட்டல நினைக்கிறேன். ஆனா இந்த ஆபாச குறியீடு என்பது அவதூறுகளின் உச்சம். அரோரா மீதான அவதூறு பரப்பணும்ன்ற ஒரு வன்மத்தின் உச்சம், ஒரு வக்கரத்தின் உச்சம். நான் பெண்ணிய போராளி, ஆனா நீ உமன் கார்டு எடுத்துக்கிறல்ல. இப்போ இன்னைக்கு விக்ரம் வந்து ஒன்று சொன்னானே, ஒரு மாதிரியா பார்த்தீங்களா, எப்படி ஒரு மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து எப்படி ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுக்கல, உனக்கு கிடைச்சிச்சு பாயிண்ட் உமன் கார்டு. அவனை அப்படியே டவுன் பண்ணிட்டு அந்த உமன் கார்டில் வந்து பிரேம் பண்ணி ஏதாவது பண்ண நினைச்சேன். எம்மா பார்வதி, இதே கமருதீன் வந்து திவ்யாவை ஏதாவது சொல்லும் போது கூட இங்க ஆண் பெண்லாம் சமம், நீங்க வந்து அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பெண்களுக்கு அப்படின்லாம் பேசாதீங்க அப்படின்னு கமருதீன் சப்போர்ட் பண்ணி கூட்டு போனாலும் தான் நீ ஓகேவா. ஸோ இந்த பெண்களுக்கான உனக்கு ஏதாவது நேரும்போது மட்டும்தான் நீ பயன்படுத்திக்குவ. அதே மாதிரி பெண்களையே நீ வந்து தரக்குறைவா சித்தரிப்ப. கனியை சித்தரிச்சிருக்க, ரம்யாவை சித்தரிச்சிருக்க, சுபிஷாவை சித்தரிச்சிருக்க, அரோராவை சித்தரிச்சிருக்க. இப்ப திவ்யாவையுமே வந்து சாண்ட்ரா கூட உட்காந்துக்கிட்டு ஆமா அது தப்பு தான் அப்படி ஜால்ராட்சி உட்காந்து இருக்கிற ஆள் தான் நீ பெண்களுக்கானவரா. ஸோ இந்த அவதூற உச்சகட்டம், வன்மத்தின் உச்சகட்டமா பரப்புந்து நீ அரோரா மீது. அது பஞ்சாயத்து செய்து முடித்து வைக்கப்பட்டது என்பதற்காக இந்த கோர்ட்ல வந்து வாதாடின அந்த காட்சிகளை 1 ஹவர்ல நீக்கிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஸோ உனக்கு இருக்கக்கூடிய வன்மம் என்பது எல்லார் மீதும் இருக்கு. வெளியில போன தர்பூசணியை கூட நீ பின்னாடி பேசியிருக்கு. உனக்கு பக்காவா சுயநலம்.
நீ ஒரு கேம் விளையாடினா உன்னை நம்ப முடியாதுமா. யாரும் பாவம் பாவம் கமருதீன் ஒரு பக்கம் வந்து அவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இதுல இன்னொன்னா கமருதீனை வெளியில வந்து ரசிக்கக்கூடியவர். கமருதீனுக்குன்னு சப்போர்ட் பண்றவங்கல்ல அவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. கமருதீன் தான் மக்காகிறான்னா வெள்ளகிறவங்களும் அப்படிதாங்கிறானுங்க. அவனுங்களாவது ஒன்றும் நல்ல என்னடா அவன் நல்லா கேம் ஆடிட்டு இருந்தான், பார்வதி கூட போய் சேர்ந்து வேற மாதிரி போறானு ட்ராக்ல அப்படின்னு யோசிக்கணும்ல. அவனுங்களும் சேர்ந்து பார்வதிக்கு ஜாலரா அடிக்கிறானுங்க. ஏண்டா கமருதீன் உள்ள இருக்கிற கமருதீனுக்கு தானே தெரியாது பார்வதி என்னென்ன பண்ணுச்சு, கமருதீன் எப்படி இப்படிலாம் பின்னாடி போய் பேசிச்சு அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியுமாடா. ஸோ இவனுங்க அதான் மக்குன்னா மக்குக்கு மக்கு தானே அப்படி வரும். ஸோ வந்து அந்த மாதிரி யார் தான் உன்னை நம்புவாங்க பார்வதி மேடம் உங்களை? நீங்கள் வந்து சுயநலத்தின் உச்சம், எல்லார் மீதும் வன்மம் கக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பதிவு பண்ணுறது. இன்னைக்கு பதிவு பண்ண பார்த்தீங்க அழகாலம் விக்ரம் வந்து அதுலேருந்து ஓரளவு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ உங்களை ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் அதை பிடிச்சி ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி தான்மா நீ கூப்பிடுற பார்க்குற. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது அவனை பார்க்குற பார்வை எப்படிமா இருக்குது, ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் எதிர்க்குமே அவனை வெறுப்பேற்றணுன்றதுக்காக அப்படியே உள்ள விட்டு தூக்கி கட்டி பிடிக்கலையா? அப்போ எப்படிமா உன்னை என்ன சொல்றது? என் கம்புறுத்தின்னு சொன்னால் உன்னை எப்படி சொல்லுவாங்க? ஒரு மாதிரி தான் நீ அவங்ககிட்ட நடந்துக்கிற. அதை உண்மையை அப்படிதானம்மா சொல்ல முடியும். எப்படி நீங்கள் வந்து என்னை வந்து அந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்லலாம் அப்படின்னு பொங்குச்சு இல்லை? உன் ஆள் தான் உன் கம்புறுத்தின்னு, ஏன் கம்புறுத்தின்னு சொன்னல உன் கம்புறுத்தின் தான். ஒரு பொண்ணை பார்த்து ஜட்டி எதனா குத்து வச்சுக்கிறீங்கன்னு கேட்டானே, நீ பக்கத்தில் தானே இருந்த, அப்போ என்ன பண்ண நீ? வேற ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒரு பெண்ணை பார்த்து அசிங்கமாக அவன் பேசும்போது அப்போ உனக்கு சுருக்கணும் இல்லையா? நீ மட்டும் தான் பொம்பளையாங்க, நீ மட்டும் தான் பெண்ணா? அந்த பெண் கார்டு, இந்த உமன் கார்டு உனக்கு மட்டும் தான் எடுத்துக்கலையா? அப்போ நீ என்ன பெண்ணிய போராளி? எல்லாருக்காகவும் பேசுறவங்க தானம்மா பெண்ணிய போராளி. அப்போ வந்து நீ பெண்ணிய போராளி கிடையாது. இதை வச்சுக்கின்னு நான் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிறேன், உன் தவறுகளை மறைக்கிறதுக்காக எங்கன்னா மாட்டிக்கணும்னா இந்த உமன் கார்டை எடுத்து உனக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிற சுயநலவாதி நீ. ஓகேவா? அப்போ கமருதீன் பேசலாம்ல அரோராவை பார்த்து ஜட்டி கிட்டி என்ன குத்து வச்சுக்கிறியான்னு. அப்போ நீ கோவப்பட்டு எப்படி நீ பேசலாம்? எப்படா நீ பேசலாம் ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி? அவ அரோரா எனக்கு பிடிக்காதாண்டா, ஆனா ஒரு பெண்றா, நீ எப்படா பேச? உனக்கு பிடிக்கத்தாண்டா இருந்தாலும் நீ ஒரு பெண்ணை பார்த்து எப்படா பேசலாம்? அதுவும் நேஷனல் டெலிவிஷன் சொல்றிய பார்வதி பஜாரி, பார்வதி அவர்களே, நேஷனல் டெலிவிஷன்ல எப்படி அந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்லலாம்? அந்த மாதிரி தான் பார்க்குறேன், அதுதான் சொல்ல முடியும். அதே உன்னால ஏற்றுக்க முடியல. அதனால பார்வதி உன் படம் முத்தி போச்சு பார்வதி, சும்மா வெளில ஓட்டுனுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெண்ணிய போராளிக்கு தான் இன்னொரு பெண்ணிய போராளி வந்து சப்போர்ட் பண்ணி தீர்ப்பு குத்துறாங்க பார்வதி சப்போர்ட்டா. அதுக்கப்புறம் வந்து மக்கள் மன்றத்தில் போயிட்டு பார்வதிக்கு எதிராக வந்துச்சு, அரோராவுக்கு சாதகமாக வந்துச்சு. ஆனால் என்னன்னா இதில் எனக்கு ஒரு தெளிவு இல்லை. அரோரா கேட்டதுன்னா இதெல்லாம் ஒத்துக்கணும், அவங்க மன்னிப்பு கூட இல்லை. ஆமா நான் உன் மேல வன்மத்தோடு தான் இருந்தேன், ஆமா நான் வந்து உன் மேல அவதூறு பரப்பியிருக்கேன் அப்படின்றத ஒத்துக்கணும்னு தான் வந்து கேஸ் போட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கலையே பார்வதி. பிக் பாஸ் கேட்ட அரோரா கேட்டது அதுதான், ஒத்துக்கவே இல்லையே. அரோரா பக்கம் தீர்ப்பு வந்துச்சு, அவ்வளவுதான். அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா பார்வதி இதெல்லாம் செய்திருக்காங்க, அவ்வளவுதான். இந்த தீர்ப்பினுடைய முடிவு தான். ஆனா அதை வந்து பார்வதி ஒத்துக்கல. ஓகேங்களா? பார்வதி மட்டும் இல்லை, சாண்ட்ரா ஜால்ரா அடிக்கிறாங்க, ஜிங் சாக் ஜட்ஜா உட்காந்துன்னு அவங்களுமே. அவங்க வந்து ஜட்ஜா போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதுல வேற வந்து அந்த வாதம் நடக்கும்போது வேற பார்வதி கம்முனு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைகை வேற. இவங்க இன்னொரு பெண்ணிய போராளி, பெண்களுக்காக நான் நிற்பேன், பெண்களுக்காக என்னன்னா நல்லதுன்னா நான் நிற்பேன், நானும் ஒரு பெண்ணு தான் அப்படிலாம் சொன்னவங்க தான். இன்னைக்கு திவ்யாவை உட்காந்து பின்னாடி பேசுது பாரு அந்த பொம்பளை. நீ பாத்தியாடி ஏதாவது ஒரு சோகா ஃபேஸ்ல அவர் போனதுக்கு? கோபமா வருதுங்க. எவ்வளவு அந்யோன்யமா இருக்கு அந்த பொண்ணு திவ்யா. அந்த பொண்ணு வந்து அழலியா, நீ பாத்தியா? முன்னாடி விட ஃபன்னா இருக்கா. ஷீ இஸ் ஹேப்பி ஆக்சுவலி. ஃபீலிங்கே இல்லையா? பிரச்சனை வந்து வெளியே போறாரு, அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் யாரால வந்தது, யாரால கிடைச்சது, அவர் வாங்கி கொடுத்தாரு, அந்த நன்றி கூட இல்லை. மற்றவங்களுக்கு தான் இல்லை, இவளுக்கு இல்லை. ஆமா உங்க புருஷன் போனாரு, நீ அழற ஒரு நியாயம் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணோம்? அது ஒரு கேம் விளையாடிட்டு இருக்குது, உள்ள வந்தது தனித்தனியான விளையாடணும். நீ வந்திருக்க, உங்க வீட்டுக்காரே போனாலும் ஒரு ஃபீலிங் இருக்கும், அதோட அவ்வளோதான். நீ வீட்டுக்கார கேம் விளையாடணும், அதுதான் அவங்க வீட்டுக்காரர் விரும்புவாரு. அண்ட் வந்து யார் போவாங்கன்னு கேட்டா சாண்ட்ரான்னு சொல்லிடுச்சு. அங்க 3 பேர் தான் இருந்தாங்க, எஃப்ஜே, சாண்ட்ரா, பிரஜன், 3 பேர் தான் இருந்தாங்க. இப்போ எஃப்ஜேவை சொல்லிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவங்க இண்டிவிஜுவலாக கேம் விளையாடக்கூடாதா? இப்போ 2 பேர் இருக்கிறீங்க, நீங்களும் உங்க வீட்டுக்காரர் மட்டும் உட்காந்துக்கிறீங்க ஹாட் சீட்டில். அப்போ யாரையுமே சொல்ல முடியாது திவ்யா
விஜய் சேதுபதி கேட்கிறாரு, யாருமா 2 பேர்ல போவாங்க அப்படின்னு கேட்டாருன்னா, நான் சொல்ல மாட்டேங்க, சாண்ட்ரா எங்க அக்கா, அவர் எங்க மாமா, இல்லை எங்க அண்ணன், அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்லணுமா அந்த பொண்ணு? அது கேம் அது விளையாடக்கூடாதா? எப்படி வந்து என்ன சொல்லிட்டா அங்கேயே உடைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பொண்ணு மேல ஏற்கனவே நம்ம வந்து இதை பத்தி பேசியிருக்கோம். நம்ம என்ன நினைச்சோம், சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு. ஆனா அதை விட கேவலமா ஒரு ஒரு விஷயம், பிரச்சனை என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல திவ்யாவுக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் திவ்யாவுக்கு வந்து இந்த வாய்ப்பே, பிக் பாஸ் வாய்ப்பே வாங்கி கொடுத்தா மாதிரியும், நாங்கள் தான் வந்து இங்கே பிக் பாஸ் வந்து அத்தாரிட்டி, எங்களெல்லாம் யாரும் பகைச்சிக்காதீங்க, எங்களையே பகைச்சிக்கிட்டு எங்களையே வந்து ஓவர்டேக் பண்ணலாம் போக பார்க்காதீங்கன்ற மாதிரி இன்னுமே மிதப்புலே இருக்குமா சாண்ட்ரா. ஸோ திவ்யாவை அது கரிச்சு கொட்டிச்சு. இதுக்கு ஜால்ரா வேற பார்வதி, இது அடிச்ச ஜால்ராக்கு இது வந்து அதுக்கு அடிக்குது ஜால்ரா ஜட்ஜ்மெண்ட்ல. ஸோ வெளில வந்த உடனே நீ கமருதீன்கிட்ட வந்து கமருதீனை வந்து நீ சாட்சியா தானே போட்டிருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட. அவனை சாட்சியா போட்டுக்கணும்னு பார்வதி கிளவர். பார்வதி என்ன சொல்லிச்சு, இவனை சாட்சியா போட்டா இவன் வக்கீலா போட்டே மாட்டி விட்டான். நீங்க லைவ்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓப்பனிங்லேயே அவன் ஒத்துக்கணும். அவன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான், இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்வதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிட்டான், இல்லை எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, நீ எல்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து அவதூறா பேசியிருக்க, வன்மமாக வந்து அது நடந்திருக்கிற, பின்னாடி பேசியிருக்கிற, எல்லாமே கரெக்டு தானே, நாமினேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு எல்லாரையும் வந்து பண்ணுங்கன்னு கேட்டிருக்க, இதெல்லாம் கரெக்டு தானேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். ஸோ அவனை வக்கீலா போட்டு மாட்டி, வக்கீலா போட்டால் அவனை வந்து சாட்சி கொண்டு ஏற்றலாம் மாட்டி போடுறதுக்காக இது கிளவராக இது ஒன்று பண்ணிச்சு. ஸோ வந்து சாண்ட்ரா வந்து இப்படி சொன்னோடனே அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ராவும் ரம்யாவும் சேர்ந்து சொல்கிறாங்க, அவனே வந்து நிறைய உன்னை பற்றி பின்னாடி பேசியிருக்கான், தப்பாக பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்தில் அப்படி பேசுவாங்க தான். ஆனால் நாங்கள் அதை தாண்டி பேசியிருக்கோம், அதெல்லாம் இங்கே சபையில் சொல்ல முடியாதுன்றாங்க. இது வந்து நம்ம 24/7 பார்த்தோம், அதெல்லாம் சபையில் சொல்ல முடியாது. அதைத்தான் வந்து எங்களுக்கு தெரியலையே, பிக் பாஸ்க்கும் தெரியல அந்த ரகசியம் என்ன. அப்படி என்னதான் வந்து நீங்கள் உலக மகா யுத்தத்தை மறுபடியும் தொடங்கத்துக்காக பேசுறீங்களா, இல்லை இப்போ நடக்குத உலக நாடுகள் அங்கங்கே போர் அதை நிறுத்தத்துக்காக பேசுனீங்களா, என்ன கர்மத்தை பேசுனீங்க அப்படின்னா தெரியலையே. என்ன அதிகமாக பேசியிருப்பீங்க வெளில போனோன்னு எங்கே போயிட்டு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் பேசுறேன், அதை தாண்டி நாங்கள் பேசிட்டோம், அதை தாண்டி நாங்கள் வந்து காதலில் இணைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து இருந்தாலும் அது யோசிக்குது. கமருதீன் நம்மளை பற்றி பின்னாடி போய் பேசிதான் அரோராவும் சொன்னா கோர்ட்டுக்குள்ள, இப்போ இவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்குது. அதுதான் வந்து பிரச்சனையே இல்லையே. அது வந்து கமருதீனை வந்து உண்மையாக லவ் பண்ணுதா, இல்லை கமருதீன் தான் இதை உண்மையாக லவ் பண்ணுறானா, ஷோ அவ்வளோதான், ஷோ முடிஞ்சு அவங்க போயிடுவாங்க, இந்த காஜியை வேற வழியில் தீர்த்துப்பாங்க அவங்க. தட்ஸ் ஆல், இங்கே முடியல, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம காதல் வந்து புனித காதல் மாதிரியும் இதுக்கு ஒரு கேஸு. என்னத்தை சொல்றது, அவ்வளோ பொய்ங்க, அவ்வளோ பொய்யா வாயை திறந்தா பொய் பேசுறதுக்கு தெரியும் எனக்கு அப்படின்றதுக்காக எல்லாரும் எடுத்து பேசுறது. என்னமோ வந்து யார் மீதும் வன்மம் இல்லாத மாதிரி. நீ விளையாடுற விளையாட்டே வன்ம விளையாட்டு தான். பார்வதி என்னாலுமே வந்து வக்கரத்தின் உருவம் தான். அப்புறம் என்ன புதுசாக உனக்கு ஒன்று சொல்லணும், மற்றவங்களை மட்டம் தட்டுறது, மற்றவங்களாம் ஆளே இல்லைன்றது எல்லாமே தான். ஓகேங்களா, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றுன்ற மாதிரி. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், தன்னை வந்து ஒரு பகுத்தறிவாதி முற்போக்குவாதியாக காட்டிக்கிட்டு கேவலத்தின் உச்சமாக கேடுகட்ட பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இது, போலி போராளி தான் இதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நடந்த அந்த கோர்ட்டு டாஸ்கில் அரோரா பக்கம் நியாயமாச்சு. உடனே குருபீஸ், இது குருபீஸ். அப்போ அதில் வினோத் இருக்காப்புல, ரம்யா இருக்காங்க, ரம்யா கிட்ட தான் நீ மணிக்கணக்காக பேசிட்டு இருக்க, எல்லாம் கலவையாக தானே இருக்காங்க, அது எப்படி குருபீசமாகும்? நீ பண்ணதை எல்லாம் பார்த்தாங்கம்மா, நீ எல்லாருக்கிட்டையுமே போய் புலம்பிருக்க. இதே சுபிக்ஷாவெல்லாம் பின்னாடி சனியன் திட்டிருக்கிற, ரம்யாவை பற்றி பின்னாடி பேசியிருக்கிற, எதற்கையும் பேசியிருக்க கேவலமாக. அதனால் உன்னை பற்றி தெரியும், உங்ககிட்ட அந்த வாயை கொடுக்கறது அப்படின்றதுக்காக தான் இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ நம்ம இருக்க போகிறோன்னு அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இருந்துருவீங்க, நீங்கள் கப்பு வாங்கினாலும் ஆச்சரியப்படுத்துக்கலை பஜாரி பார்வதி அவர்களே. உங்களை நம்பி தான் வந்து இந்த ஷோ இருக்குது அப்படின்றதுக்காக தான் விஜய் சேதுபதி இருக்க. இல்லைனா அந்த மைக் மேட்ரு அவர் போன வாரம் கேட்டிருந்தாருன்னா நடந்திருக்குமா? இப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ஓகேங்களா, நேற்று பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, பனிஷ்மெண்ட்டையும் சரியாக செய்யறதில்ல அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து அந்த கிச்சன் ஏரியா வந்து க்ளீன் பண்ணாங்க, மேலெல்லாம் க்ளீன் பண்ணோடனே கமருதீனுக்கு அவ்வளோ கோவம். இப்படின்னா உங்களுக்கு உங்கள் 2 பேர், நாங்கள் 2 பேர் மட்டும் தான் நான் தப்பு பண்ணோம், எங்களையே வந்து டார்கெட் பண்ணுறீங்கன்ற மாதிரி கோவப்படுறீங்க நீங்கள். ஓகே, குற்ற உணர்வு இல்லைன்னா காலையில் வாக்கிங் போகும்போது பார்வதி தான் பீட அது சொல்லுது, நீ சொல்லியிருக்கலாமே கமருதீன் அவர்களே, அதெல்லாம் தப்பு, இதுதான் மைக்கு போட்டுருந்தா போகணும் சொல்லியிருக்கலாமே. உங்களுக்கு என்ன குற்ற உணர்வு இருந்தது? ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான் பக்கத்தில், அந்த அமீது, அதெல்லாம் வந்து லைவ்ல தான் நம்ம பார்த்தோம்.
அவனை சாப்பிட்டு இருக்கும்போது ஜட்ஜிக்கு பசி எடுத்துக்கிச்சு, அதெல்லாம் வந்து அவசர அவசரமாக தீர்ப்பு சொல்லிட்டு வந்துட்டாருன்ற மாதிரி கிண்டல் பண்ணா. சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருந்துருக்கணும் கோர்ட்டில். ஃபஸ்ட்டு போல ஜட்ஜுக்கு. எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவன் எழுந்து போயிட்டான், ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு வைக்காம எழுந்து போயிட்டான். ஓகேங்களா? ரெண்டாவது வாட்டி வாங்கியிருப்பாரு. என்ன பார்வதி இப்படி பண்றேன்னு எல்லாரும் சுற்றி சொல்றாங்க. அங்கேயுமே உனக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வே இல்லை, எல்லாருக்குமே குத்துறது. ஏன் பாரு இப்படி பண்ணுறேன்? வாய மூடு, அப்படிலாம் இல்லை. என்னன்னா அந்த பார்வதி ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க, பார்வதி எவ்வளோ கஷ்டப்பட்டு குத்துறாங்க தெரியுமா, அவங்களுக்கு கை வலிக்கும். டேய் குத்துவானும் செத்து போறானுங்கடா, ரத்தம் கொப்பளிக்குதுடா. அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு கை வலிக்கும், குத்தும் போது அவங்க கை இப்படி இப்படி போகுது இல்லை, அப்படி குத்தும் போது அவங்க கை வந்து வலிக்காதா. பரதாப்பட்டினம் ஃபயர் விட்டுக்குன்னு கேமருன்னு டோமருங்க பேசியிருக்கிறானுங்க. அதில் ஒரு பூமர் அதிகமாகவே பேசுகிறான். நான் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ இதுதான் வந்து நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, முழுக்க முழுக்க வன்மம், வஞ்சம், வக்கரம், பொய், அனாவசியமாக பேசுறது, ஆபாசமாக நடந்துக்கிறது, ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறது, அது அத்துமீறது, எல்லாமேங்க என்னங்க நெகட்டிவ் இருக்குங்க. ஒரு கூடையில் வாரின் வந்து அப்படியே கொட்டலாம். அவ்வளோ இருந்துங்கன்னா என்னமோ வந்து நியாயமாக நடந்துக்கிற மாதிரி, நேர்மையாக ஒரு கேம் விளையாடுற மாதிரி. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த காதலுக்குத அந்த காஜி, அதுவே உண்மை இல்லை, அதுவே வந்து பொய், ஃபேக்கு. அதுவே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள இதை வச்சு தான் நவுத்தின்னு போறீங்க. எப்படியே சொன்ன மாதிரி லவ் கண்டென்ட்டை வச்சு தான் ஓட்டின்னு போறீங்க நீங்கள் வண்டியே. ஸோ இந்த கோர்ட் டாஸ்கில் நம்ம பார்த்தது இதுதான் இன்னைக்கு போச்சு. ஸோ பார்க்கலாம் விஜய் சேதுபதி எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவார். ரொம்ப ஆர்வமாக இருக்கு, இந்த மைக் மேட்டரை பற்றி என்ன பேச போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா 1 ஹவரில் வந்துடுச்சு அவங்களுடைய விதி மீறல்கள். அப்புறம் வந்து ஜெட்டி மேட், அவர் வழக்கம் போல வந்து ஜட்டி நாங்கள் ஒரு துணி தான் அப்படின்னு போகிறாரா, எப்படி நீ ஒரு பெண்கிட்ட வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்ல போகிறாரா, என்ன பண்ணுவார் எது பண்ணுவார்ன்றத ரொம்ப ஆர்வமாக நான் எதிர்பார்க்குறேன் உங்களை மாதிரியே. சரி, ஓகே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் தான். மீண்டுமே நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.